டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ரிசல்ட்டுக்கான டேட்ஸ் எல்லாத்தையும் டிக்ளரேஷனாக ஷெட்யூல் பண்ணி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் குரூப் 2 அண்டு குரூப் 2A. இதே மாதிரி பார்த்திங்கன்னா குரூப் 1ஓட ரிசல்ட் டேட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க எல்லோரும். ஸோ டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண இந்த ரிசல்ட்டுக்கான ஷெட்யூலில் கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது போஸ்ட் இன்க்ளூட் இன் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்டு குரூப் 2A போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜூன் 2022 நடந்தது. மெயின் எக்ஸாம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 2022 நடந்தது. இதோட ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் ஆஃப் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் 12th January 2024 ஜனவரி மாதம் நமக்கு 12th அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்போ நேற்றுக்கு கிடச்சிருக்கிற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு February வரைக்கும் டேட்டு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி அவங்க நேற்றுக்கு நமக்கு ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. Februaryக்குள்ளே குரூப் 2 அண்ட் குரூப் 2A அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரூப் 1ஓட ரிசல்ட்டை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா 5777 வேகன்சி இருக்குது குரூப் 2க்கு மட்டும். சரிங்களா? இதை தாண்டி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா குரூப் 1க்கு நமக்கு ரிட்டன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு, மெயின் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ப்ரிலிமினரியும் சரி மெயினும் சரி. ப்ரிலிமினரி உங்களுக்கு டிசம்பர் 2022 முடிஞ்சு 2022, மெயின் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூலை 2023 முடிஞ்சுது. இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு Februaryக்குள்ளே நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், டேட்டை வந்து அஃபிஷியலாக சொல்லாமல் Februaryக்குள்ளே நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் குரூப் 2க்கும் 2Aக்கும் பார்த்திங்கன்னா ஜனவரி 12 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு முன்னாடி ரிலீஸ் பண்ண ரிசல்ட்டோட ஷெடியூலையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 days முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த ரிசல்ட்டோட ஷெடியூலையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம அவங்க சொன்னது மாதிரி மேக்ஸிமம் வந்து குரூப் 2 குரூப் 2Aயோட ரிசல்ட்டை ஜனவரி 12 நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் தள்ளி போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சொல்கிற டேட்லேருந்து எப்போவுமே கொஞ்சம் மாற்றி தான் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ நேற்றுக்கு வந்துருக்கிற அந்த ப்ரெஸ் டேட்டாவில் பார்த்திங்கன்னா February மந்த்துக்குள்ளே நாங்கள் குரூப் 2 அண்டு குரூப் 1ஓட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கண்டினியூஸாக நம்ம சேனல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.